வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பௌத்த மற்றும் தேசிய வரலாற்று பாரம்பரிய இடங்கள் திட்டமிட்டு அளிக்கப்பட்டு வருவதாகவும் அதற்கு எதிராக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மையம் தெரிவித்திருக்கிறது. கொழும்பில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த அமைப்பின் துணை செயலாளரும் சட்டத்தரணியுமான SKA சேனநாயக்க இதனை தெரிவித்தார். இந்த செய்தி வடக்கு கிழக்கில் நடைபெறும் நிலம், தொல்லியல் மற்றும் மதத்தலங்கள் தொடர்பான பல்வேறு மோதல்களை பௌத்த மற்றும் தேசிய பாரம்பரியங்களை திட்டமிட்டு அளிக்கும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை என்ற ஒரே அரசியல் கோணத்தில் முன்வைக்கிறது. ஆனால் செய்தியில் இடம்பெற்ற அனைத்தும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மைகள் அல்ல. பெரும்பாலானவை தேசிய பாரம்பரியத்தை பாதுகாக்கும் மையம் முன்வைக்கும் குற்றச்சாட்டுக்களாகவே கருதப்பட வேண்டும். செய்தி குறிப்பிடுவது போல தையிட்டி திஸ்ஸவிகாரையின் வரலாற்று சின்னங்களை அழிப்பதற்காக புதிதாக வீதி அமைக்கப்படுவதாக மட்டும் இவ்விவகாரத்தை சுருக்கிவிட முடியாது. சர்ச்சைக்குரிய பவானி வீதி வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான ஏற்கனவே இருந்த வீதி என்றும் அது விகாரை வளாகத்திற்குள் வேலியிடப்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபை தரப்பு கூறுகின்றது. 2026 ஆகஸ்ட் 7 அன்று வெளியான தகவலின்படி அந்த வீதியை மீட்கும் பிரதேச சபையின் நடவடிக்கையை தடுக்க போலீசார் செய்த விண்ணப்பத்தை மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. எனவே இது பாரம்பரிய சின்னங்களை அழிக்கும் முயற்சி மட்டுமல்ல, பிரதேச சபைக்கு சொந்தமான வீதி மற்றும் தமிழர்களின் தனியார் காணிகள் விகாரையால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனவா என்ற உரிமை தகராறும் இதில் அடங்குகின்றது. திருவோணமலையில் கிண்ணியாவில் பிரதேச சபை பௌத்த தூபியின் புனரமைப்பை தடுத்தது என்பது ஒரு தரப்பின் விளக்கம். மறுதரப்பு தொல்லியல் திணைக்களத்தின் நடவடிக்கை புதிய பௌத்த மத கட்டுமானமாக இருக்கலாம் என்றும் அது 2020 நீதிமன்ற உத்தரவிற்கு முரணானது என்றும் குற்றம் சாட்டுகிறது. இந்த விவகாரம் பௌத்த பாரம்பரிய பாதுகாப்பு மட்டுமல்லாமல் அங்கிருந்ததாக கூறப்படும் இந்து ஆலயத்தின் வரலாறு, காணி மற்றும் நிர்வாக அதிகாரம், தொல்லியல் பாதுகாப்பின் பெயரில் புதிய மத கட்டுமானம் நடைபெறுகிறதா, நீதிமன்ற உத்தரவு எதை அனுமதிக்கிறது என்பவற்றையும் உள்ளடக்கியது. செய்தி மிருகவதை தடுப்பு சட்டம் புதிதாக வரவுள்ளதாக குறிப்பிடுகிறது. ஆனால் கிடைக்கக்கூடிய அரசாங்க ஆவணங்களின்படி மேற்கொள்ளப்பட்ட முக்கிய நடவடிக்கை 1958 ஆண்டின் விலங்குகள் சட்டத்தில் உள்ள விலங்குகள் என்ற வரைவிலக்கணத்தில் பன்றி, ஆடு மற்றும் செம்மறியாட்டை சேர்ப்பதாகும். அமைச்சரவை இதற்கான திருத்தத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருந்தது. இந்த சட்ட திருத்தம் 2026 ஆகஸ்ட் 6 அன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த திருத்தம் பௌத்த கலாச்சாரத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை செய்தியில் சட்டப்பிரிவுகள் அல்லது நடைமுறை உதாரணங்களுடன் விளக்கவில்லை. விகாரை மற்றும் தேவாலய சட்ட திருத்தம் பற்றியும் எந்த பிரிவு, எந்த வரைவு, எத்தகைய பாதிப்பு என்ற விவரங்கள் தரப்படவில்லை. ஆகவே இவை தற்போது விளக்கப்படாத அரசியல் அச்சங்கள், நிரூபிக்கப்பட்ட சட்ட விளைவுகள் அல்ல. திவலோபதான மகாவலி விவசாயிகள் தொடர்பில் எந்த காணிகளில் சாகுபடி தடுக்கப்பட்டது? தடையை விதித்த நிறுவனம் எது? குறிப்பிடப்படும் உயர் நீதிமன்ற வழக்கின் இலக்கம் என்ன? தீர்ப்பில் வழங்கப்பட்ட சரியான உத்தரவு என்ன என எதுவும் செய்தியில் இல்லை. நீதிமன்ற தீர்ப்பை அரசாங்கம் மீறுகிறது என்பது கடுமையான குற்றச்சாட்டு என்பதால் வழக்கின் இலக்கமும் தீர்ப்பின் செயற்பாட்டு உத்தரவும் இல்லாமல் அதை உறுதியான உண்மையாக ஏற்க முடியாது. தேசிய பாரம்பரியம் நாட்டின் நிலப்பரப்பையே இழக்கும் அபாயம், அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்தப்படும் போன்ற சொற்றொடர்கள் பாதுகாப்பு மற்றும் தேசிய இறையாண்மை குறித்த அச்சத்தை தூண்டும் வகையில் அமைந்துள்ளன. குறிப்பாக மாகாண சபை தேர்தலை நில இழப்புடன் இணைப்பது அதிகாரப்பூர்வமான நிர்வாக பகுப்பாய்வை விட அதிகார பகிர்வுக்கு எதிரான அரசியல் எச்சரிக்கையாக உள்ளது. மேலும் செய்தி பௌத்த பாரம்பரியத்தை தேசிய பாரம்பரியம் என்பதுடன் பெருமளவில் ஒன்றிணைக்கிறது. ஆனால் வடக்கு கிழக்கின் தேசிய பாரம்பரியம் பௌத்த சின்னங்களுடன் மட்டுப்படுவதில்லை. தமிழ், சைவ, இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்றும் பல அடுக்குகளை கொண்ட தொல்லியல் மரபுகளும் அதில் அடங்குகின்றன. இது ஒரு நடுநிலையான புலனாய்வு செய்தியை விட ஒரு பௌத்த தேசியவாத சிவில் அமைப்பின் ஊடக அறிக்கையை அடிப்படையாக கொண்ட அரசியல் நிலைப்பாட்டு செய்தி. உண்மையான நிலம் மற்றும் தொல்லியல் முரண்பாடுகளை இது சுட்டிக்காட்டினாலும் எதிர்த்தரப்பின் காணி உரிமை, உள்ளூராட்சி அதிகாரம், நீதிமன்ற தீர்ப்புகள் மற்றும் இந்து பாரம்பரிய கோரிக்கைகளை தவிர்க்கிறது.
எனவே பிரதான குற்றச்சாட்டில் நிலை பகுதியளவு உண்மை சம்பவங்களை அடிப்படையாக கொண்டது. ஆனால் திட்டமிட்ட தேசிய பாரம்பரிய அழிப்பு என்ற பரந்த முடிவிற்கு போதுமான சுயாதீன ஆதாரம் செய்தியில் வழங்கப்படவில்லை.